ஓம் சாந்தி. மதிப்பிற்குரிய கீதா சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்போம். மதிப்பிற்குரிய ராஜயோகினி தாதி பிரகாஷ்மணி அவர்களோடு இவர்களுடைய அனுபவம் அதனை பற்றி கேட்க நாம் கேட்போம். இப்பொழுது மதிப்பிற்குரிய கீதா சகோதரி பிரகாஷ்மணி தாதியுடன் அவர் பெற்ற அனுபவத்தை, அவருடைய தாதியினுடைய குணங்கள், சக்திகள், அவங்க அதனை வெளிப்படுத்தி மிக உயர்ந்த ஒரு பாட் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. தாதி அவ்வளோ ஒரு அன்பின் சொரூபமாக இருந்தார், கூடவே சக்தியின் சொரூபமாகவும் இருந்தார். நாமும் பார்க்கிறோம் மூத்த சகோதர சகோதரிகளினுடைய அனுபவங்கள் மூலமாக நாம் பிரேரணை எடுத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவோம். உலக நன்மையின் காரியத்தில் நாம் அவர்கள் பெற்ற அனுபவங்கள், அதன் பிரேரணைகள் மூலம் அதனை நாம் பெறும் அனுபவங்களை பயன்படுத்தி இந்த காரியத்தில் முன்னேறி செல்வோம். ஓம் சாந்தி. கடந்த ஒரு வாரமாக மதிப்பிற்குரிய தாதி பிரகாஷ்மணி அவர்கள் கூட இருந்த அந்த அனுபவத்தை நம்முடைய அனைத்து சகோதர சகோதரிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது நீங்கள் அனைவரும் தெரிந்திருக்கிறீர்கள். இந்த விஸ்வவித்யாலயத்தில் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விசேஷமான விஷயம் என்று சொல்ல முடியாது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய குணம், அதனுடைய விஷயம் என்று சொல்வதை விட இந்த விஸ்வவித்யாலயத்தில் பரமாத்மாவினுடைய சத்திய ஞானம் மற்றும் யோகாவினுடைய அந்த அறிவுரைகள், அந்த கல்வியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இது சத்தியமான விஷயம் என்னவென்றால், அப்படிப்பட்ட ஆத்மாக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய நிச்சய புத்தி மற்றும் சமர்ப்பணம் தன்மை, அதனுடைய பலத்தின் மூலமாக சமர்ப்பண பாவனை, இதன் ஆதாரத்தில் தன்னைத்தான் மிக உயர்ந்தவராக, மகான் ஆத்மாவாக மாற்றியுள்ளார்கள். இந்த விஸ்வவித்யாலயத்தின் ஸ்தாபனை காலத்திலிருந்து, ஆரம்ப காலத்திலிருந்தே தாதிமார்கள் சமர்ப்பணம் செய்தார்கள் தங்களுடைய வாழ்க்கையை. அவர்களை நாம் ஆதி ரத்தனங்கள் என்று கூறுகிறோம். அந்த ஆத்மாக்கள் தியாகம், தபஸ்யா, சேவையினுடைய பலத்தின் மூலமாக இந்த வித்யாலயத்தினுடைய அந்த வேரை அவ்வளவு சக்திசாலியாக மாற்றினார்கள். மிகப்பெரிய ஒரு மரம், அந்த மரத்தினுடைய வேர்கள் அவர்கள். ஏனென்றால் இவர்களுடைய சேவையின் மூலமாக ஆயிரக்கணக்கான ராஜயோகி சகோதர சகோதரிகள் தயாரானார்கள். இன்று உலகில் பல இடங்களில் சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆதி ரத்தினங்களில் தாதி பிரகாஷ்மணி அவர்களை அந்த பெயர் பாருங்க. அதே போல் அந்த பெயர் எவ்வளவு உயர்ந்த பெயர் பாபா கொடுத்திருக்கின்றாரோ அதே போல் தான் அவர்களுடைய பர்சனாலிட்டி என்று கூறலாம். பரமாத்மாவினுடைய ஞானம் என்ற அந்த ஒளியை சுயம் தன்னில் தாரணை செய்து முழு உலகில் அந்த ஒளியை பரப்பினார்கள் என்று கூறலாம். இது மிகையாகாது. எனக்கும் இந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று கூறலாம், சௌபாகியம் என்று கூறலாம். 1996 வருஷம் தாதி அவர்கள் 1969 அவங்க இந்த வித்யாலயத்தினுடைய தலைமை நிர்வாகியாக மாறினார் இல்லையா. அந்த சமயத்தில் என்னுடைய தாய் தந்தையர், என்னுடைய சகோதரிகள் இந்த வித்யாலயத்தினுடைய தொடர்பில் வந்தார்கள். ஆரம்பத்திலிருந்து தாதி அவர்களோடு தொடர்பு இருந்தது, அந்த சம்பர்க்கம் இருந்தது. நான் முதல் முறை 1970 வருடம் வித்யாலயத்தில்
மவுண்ட் அபுக்கு சென்ற பொழுது நாங்கள் சென்று சேர்வதில் இரவு 11 மணி ஆயிடுச்சு. ஏனென்றால் கார் அங்கே ரிப்பேர் ஆயிடுச்சு வர வழியில். நாங்கள் சென்று சேர்ந்த நேரத்தில் மதிப்பிற்குரிய தாதியும் மற்ற சகோதர சகோதரிகளும் எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்காக பாண்டவ பவனத்தில் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, காத்து கொண்டிருந்தார்கள். எனக்கு அப்பொழுது அந்த உணர்வு ஏற்பட்டது. இன்று எனக்கு புரிகின்றது. பாருங்கள், தாதி அவர்கள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கு பின்னால், ஒவ்வொரு பிராமண ஆத்மாவினுடைய குடும்பத்திற்கு பின்னால் அவ்வளவு கவனம் அளித்து, அவ்வளவு நேரம் அளித்து, அந்த முக்கியத்துவம் அளித்து அவ்வளவு பாலனை அளித்துள்ளார்கள், அந்த வளர்ப்பு அளித்துள்ளார்கள். அதனுடைய பலன்தான் நம்முடைய வித்யாலயம் இவ்வளவு பெரிய அளவில் வளர்ந்திருக்கின்றது என்று கூறலாம். ஆரம்பத்திலிருந்தே தாதி இவ்வளவு முயற்சி செய்த அந்த கடின உழைப்பு இருந்தது. அவருடைய உழைப்பு முயற்சியும் நிறைந்திருந்தது. வித்யாலயத்தினுடைய சேவையில் இதயத்தினுடைய அந்த அன்பினுடைய அனுபவம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் அவ்வளவு ஒரு ஈடுபாடோடு எங்களுடைய லௌகிக்க குடும்பம், என்னுடைய தாய் தந்தையர் சேவையில் ஈடுபட்டார்கள். ஏனென்றால் முதல் அனுபவமே மிகவும் அன்பும் மரியாதையும் நிறைந்ததாக இருந்தது. நான் 1994 வருடத்திலிருந்து, ஆனால் ஆரம்பத்திலிருந்தே நான் குஜராத்தில், என்னுடைய பூர்வீகம் குஜராத் என்றாலும் முழு பாரதத்திலும் சேவை செய்ய எனக்கு தாதி வாய்ப்பு கொடுத்தார். எங்கெல்லாம் ஆன்மீக மேளா நடந்ததோ அங்கு யோகா சிவர் நடத்துவதற்காக என்னை அனுப்பி வைத்தார்கள் தாதி அவர்கள். பல முறை இந்த யோகா சிவர் நடத்தி முடித்து வந்த பிறகு என்னிடம் செய்தி கேட்பதுண்டு. அவர்கள் எப்படி நடந்தது என்று, மேளா எப்படி நடந்தது என்று. பெரிய ஒரு அந்த குழுவில் மேளா ப்ரோக்ராம் நடக்கும் பொழுது பல முறை சுபாவ சன்ஸ்காரத்தினுடைய அந்த கருத்து வேறுபாடு சொல்கிறோம் இல்லையா, அதன் காரணமாக நான் ஒரு முறை சின்ன பாய் பெரிய விஷயம் என்று சொல்கிறாங்க இல்லையா, தாதி என்னிடம் செய்திகளை என்ன சேவை செய்து வந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது நான், தாதிஜி, நிறைய முறை இந்த கருத்து வேறுபாடுகள், எண்ணங்களினுடைய அந்த எதிரெதிர் துருவங்கள், அப்படிப்பட்ட காரணத்தினால் ஏன் இவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் நிகழ்ச்சிகள் நாம் செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுகின்றது. தாதி அவர்கள், நான் என்னுடைய சின்ன வயசு தாதி எனக்கு புரிய வைக்க வேண்டும், அது மிகவும் தேவை என்று தாதி எனக்கு புரிய வைத்தார். எண்ணங்கள் மாறுபடலாம், கருத்துக்கள் மாறுபடலாம். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவரவருடைய சிந்தனை இருக்கின்றது, எண்ணங்கள் இருக்கின்றது, சுபாவ சன்ஸ்காரம் இருக்கின்றது. நாம் இந்த வேறு வேறு சுபாவ சன்ஸ்காரங்களை பார்த்து கொண்டிருந்தால் நாம் ஒரு பொழுதும் பெரிய ப்ரோக்ராம், பெரிய நிகழ்ச்சிகள் நடத்த முடியாது. நாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய கடமை என்னவென்றால், என்ன லட்சியம் பாபா கொடுத்துள்ளாரோ உலகின் ஆத்மாக்களுக்கு செய்தியை அளிக்க வேண்டும். நாம் அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அனைவரோடும் சேர்ந்து நாம் சேவை செய்ய வேண்டும் என்று கூறினார். இதன் மூலம் எனக்கு அந்த நல்லதொரு உணர்வு, ரியலைசேஷன் ஏற்பட்டது. நாம் வேறு வேறு சுபாவ சன்ஸ்காரங்கள் உடையவராக இருந்தாலும் தாதி பாருங்கள், அவங்களுடைய கவனம் எங்கும் சிதறாத லட்சியத்தில் முழுமையாக கவனம் வைத்திருந்தார். நாம் சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் கொடுத்து சேவையை ஒரு பொழுதும் நிறுத்தக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய அடிப்படை அந்த லட்சியமே சேவை செய்வது தான். இதன் காரணமாக தான்
கடைசி வரை தாதியிடம் நாம் அனைவரும் பார்த்திருக்கிறோம். எவ்வளவு ஒரு ஊக்கம் உற்சாகம், ஒன்றிற்கு பின்னால் இன்னொன்று புதிய புதிய நிகழ்ச்சிகள், சேவையினுடைய நிகழ்ச்சிகள் அந்த பிளான் பண்ணி அதை செய்வித்து கொண்டிருந்தார்கள். அவருடைய ஊக்கம் உற்சாகத்தில் ஒரு பொழுதும் குறை ஏற்பட்டது கிடையாது. ஏனென்றால் அந்த விசேஷத்தன்மை நிறைந்திருந்தது. சதா லட்சியத்தின் மீது, தன்னுடைய கடமையின் மீது முழு கவனத்தை வைத்திருந்தார். சிறிய சிறிய காரணங்கள், அதன் காரணத்தினால் தன்னுடைய பொறுப்பை அவர் ஒரு பொழுதும் விடவில்லை. சுயம் தானும் முன்னேறி சென்றார். நம் அனைவரையும் முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றார். இதன் மூலம் நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். எங்கு சென்றாலும் என்னுடைய விசேஷத்தன்மைகள், நற்குணங்கள் மூலமாக சேவை செய்ய வேண்டும். ஒவ்வொரு இடத்தினுடைய அந்த விசேஷத்தன்மையை நாம் தாரணை செய்ய வேண்டும் என்ற இந்த லட்சியம் எனக்குள் ஆழமாக பதிந்துவிட்டது. இதன் காரணமாக எனக்கு எல்லையற்ற சேவையில் பல வாய்ப்புகள் கிடைத்தது. 1994 வருடத்திலிருந்து ஞான சரோவர் ஹெட் குவார்ட்டர்ஸில், நம்ம மதுபனில் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஞான சரோவரில் சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. தாதி பிரகாஷ்மணி தாது மற்றும் மற்ற தாதிமார்கள், மூத்த சகோதரிகளோடு சேர்ந்து சேவை செய்யும் அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதிலும் பல விஷயங்கள் எனக்கு கற்றுக்கொள்ள கிடைத்தது. மீட்டிங் நடக்கும் பொழுது ஒவ்வொரு 3-4 மாதத்துக்கு பிறகு ஒரு மீட்டிங் நடப்பதுண்டு. பல முறை அந்த மீட்டிங் நடக்கும் பொழுது திட்டமிட்டு கொண்டு நேரம் அதிகமாக போய் மத்தியானம் 1 மணி ஆயிடுது. இந்த மீட்டிங் இப்போ முடிச்சுக்கோங்க, முதலில் உணவு உட்கொண்டு பிறகு அப்புறம் ஃப்ரீ ஆகிட்டு வந்து மீட்டிங் பண்ணலாம். ஏனென்றால் சேவாதாரி சகோதரிகள் உங்களுக்காக அங்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். எதுவரை நீங்கள் உணவு உட்கொள்ளவில்லையோ அவர்களும் தங்களுடைய சேவை முடித்துக்கொண்டு ஓய்வெடுக்க செல்ல முடியாது. எனவே முதலில் நீங்கள் சென்று உணவு உட்கொள்ளுங்கள். முதலில் இப்படி யஜ்யத்தினுடைய ஒவ்வொரு சின்ன பெரிய சேவை செய்பவர்கள் சகோதரிகள் அவர்கள் மீது அவ்வளவு ஒரு கவனம் வைத்தார். அவர்களுக்காகவும் அவ்வளவு கவனம் வைத்து அவர்களும் சரியான சமயத்தில் சேவை முடித்து ஓய்வுக்கு செல்ல வேண்டும். பிறகு சாயங்கால நேரத்தில் மீண்டும் சேவையில் வருவதற்கு அவர்களை ஓய்விற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அந்த எண்ணம் கவனம் வைத்திருந்தார். இப்படி இதுவும் எனக்கு வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள இந்த கிடைத்தது அருமையான பாடம். ஒவ்வொரு சேவாதாரியும் மகத்துவம் நிறைந்தவர்கள். அவர்களுடைய அந்த விசேஷத்தன்மைகள், மகத்துவங்கள் நம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதன் ஆதாரத்தில் தான் யஜ்யத்தினுடைய காரியம் இவ்வளவு பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கின்றது. தாதி அவர்கள் முரளி கூறி முடித்த பிறகு, நாஸ்டா காலை சிற்றுண்டி சாப்பிட்ட பிறகு பார்ட்டியில் வந்திருக்கக்கூடிய சகோதரிகளோடு அவர்கள் சந்திப்பதுண்டு. ஒரு 10-11 மணிக்கு அவங்க பார்ட்டியிலோ சகோதரிகளை சந்திப்பதை நிறுத்திவிட்டு, சரி எல்லோரும் கிளாஸுக்கு போங்க, 10:30 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது, அப்போ எல்லோரும் கிளாஸுக்கு போங்க. முழு நாளில் என்னென்ன அந்த தினசரி யஜ்யத்தினுடைய தினசரி இருக்கின்றதோ அதனை நாம் பின்பற்ற வேண்டும் என்று அதில் சரியாக இருந்தார். இதுவும் நான் தாதியிடம் கற்றுக்கொண்டேன். தாதி வித்யாலயத்தினுடைய தலைமை நிர்வாகி, தலைவர் பொறுப்பில் இருக்கின்றார். அவர் நினைத்தால் இவர் தான் தனியாக கிளாஸ் பண்ணிட்டு மற்ற கிளாஸ் இருந்தாலும் அதை புறக்கணிக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் யஜ்யத்தில் என்ன தினசரி நிர்ணயிக்கப்படுகின்றதோ, யார் கிளாஸ் பண்ணணுன்னு இருக்கின்றதோ அந்த சமயத்தில் பார்ட்டியோடு இவர் சந்தித்து கொண்டிருந்தாலும் அவர்கள் அனைவரையும் அங்கே கிளாஸுக்கு அனுப்பி வைப்பதுண்டு. இவையெல்லாம் நான் தாதியிடமிருந்து கற்றுக்கொள்ள மிக அற்புதமான விஷயங்கள் எனக்கு கிடைத்துள்ளது. யஜ்யத்தினுடைய அந்த நிகழ்ச்சிகள், அதன் மீதும் முக்கியத்துவம் வைக்க வேண்டும். சுயம் தன்னுடைய பர்சனல் விஷயம் இல்லை, யஜ்யத்தினுடைய தினசரி அதற்கு முதலில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு முறை
ஆசிரியர் டீச்சர் சகோதரிகளினுடைய பட்டி நடந்து கொண்டிருந்தது. அந்த பட்டியில் நடத்துவதற்காக கோஆர்டினேட்டர் ரூபத்தில் எனக்கு அந்த பொறுப்பு அளிக்கப்பட்டது. தாதியினுடைய கிளாஸ் அப்போ நடக்க வந்தது. நான் அப்போ தாதியை கூட்டிகிட்டு போக அவங்க ரூமுக்கு போயிருந்தேன். தாதி அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கிளாஸ் செய்ய வேண்டிய சமயம், அறிவுரைகள், எச்சரிக்கைகள், எனக்கும் பர்சனலாக அதை பற்றி அந்த எச்சரிக்கைகள் கொடுத்திருந்தார். எந்த சின்ன பெரிய தவறுகள் நிகழ்ந்தாலும் அதனை பர்சனலாக தான் தாதி எச்சரிக்கை அளிப்பதுண்டு, அறிவுரைகள் அளிப்பதுண்டு. பிறகு சேவையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வார். இப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி தாதி கிளாஸ் செய்யணுப்போ நான் தாதியை கூட்டிகிட்டு, தாதி வாங்க போகலாம் கிளாஸுக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போகும்போது வழியில் தாதி கூறினார். தாதி சொன்னாங்க, இந்த விஷயத்தை பற்றி நான் இன்றைக்கி கிளாஸ் பண்ண போகிறேன். நான் உனக்கு சொல்லவில்லை, எல்லா டீச்சர் சகோதரிகளுக்கு இந்த அறிவுரைகளை கூற விரும்புகிறேன். இதை நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு மட்டும் இதை சொல்ல, பொதுவாக எல்லோருக்கும் சொல்லவ நான் போகின்றேன். பாருங்கள், தாதி எவ்வளோ ஒரு பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கின்றார். உயர்ந்த ஒரு இத்தனை வருடங்கள் ஞானத்தில் இருந்தும் எனக்கு நான் என்னுடைய வயசு எவ்வளோ சின்ன வயசு இருந்தும் எனக்கு அன்போடு இதனை கூறி, எனக்கு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் எனக்கு புரிய வச்சு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. உங்களுக்கு தனியாக சொல்கிறேன், நீங்கள் அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது. இது பொதுவாக இந்த அறிவுரைகள் எல்லாருக்கும் உங்கள் கிளாஸில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு சொல்ல போகிறேன், நீ மைண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி வேறு சந்தர்ப்பத்தில் வேறு விஷயங்களை பற்றி பேசும் பொழுது, முதலில் ஒருத்தருக்கு ஒரு அறிவுரை கூறும் பொழுது அதற்கு முன்னால் அவர்களை தயார்படுத்துவது என்று தாதி கற்றுக் கொடுத்தார். தாதி ஒரு தலைவராக இருந்தும் அவ்வளவு அவர்களுடைய அந்த பர்சனாலிட்டி பார்த்தா அந்த மேலாண்மை என்று கூறலாம், அவ்வளவு சகஜமான சரள ரூபத்தில் இருந்தது. ஃபாரினர்ஸ், டபுள் விதேசி ஆத்மாக்கள் வந்தாலும், விஐபி ஆத்மாக்கள் வந்தாலும் அவங்க எல்லாரையும் பொதுவாக ஒரே மாதிரி தான் கையாண்டார் என்று சொல்லலாம். ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. பல முறை தாதி ரிசப்ஷனில் அமர்ந்து இருப்பதுண்டு. தவறி கூட யாராவது தாதியை சைடில் பார்த்து என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு பார்த்தா உடனே தாதியை யாரையாவது அனுப்பி, அவங்க பாருங்கள் யாரோ தாதியை சந்திக்க வந்திருக்காங்க போல், போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை சந்திப்பதுண்டு. அவ்வளோ ஒரு கவனம் வைப்பதுண்டு. அவங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க, கிராமத்துலேருந்து வந்திருக்கவங்களாகட்டும், செல்வந்தர்களாகட்டும், எல்லோரையும் தாதி அவர்கள் ஒரு விசால மனதோடு எல்லோருக்கும் பாலனை அளித்தார்கள், உயர்ந்த பாலனை அளித்தார்கள். அவ்வளவு ஒரு உற்சாகத்தோடு சேவை செய்து வந்தார். அப்போது அதன் காரணமாக ஒவ்வொருவரும் தாதியை என்னுடைய தாதி என்ற அந்த அன்போடு கூறுவதுண்டு. பரமாத்மானுடைய முதல் படைப்புகள், ஆதிரத்தினங்கள், அவருடைய விசேஷத்தன்மைகள் என்ன பாருங்கள். பிறகு அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ், இப்படி 3வது 4வது ஜென்ரேஷன், 5வது 6வது ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் இங்கே ஞானத்தில் வந்துட்டுருக்குறாங்க. அந்த மனநிலை ஸ்திதியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வேறுபாடு இருக்க தான் செய்யும். தாதியினுடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்கள். 10 வருஷம் முன்னாடி ஞானத்துக்கு வந்திருக்கவங்க, இல்லை இன்றைக்கு ஞானத்துக்கு வந்தவங்க எப்படி இருப்பாங்க. ஆனாலும் தாதி ஒரு பொழுதும் புதிதாக இருக்கிறவங்களானாலும் சரி, பழையவங்கனாலும் சரி, எல்லாரையும் ஒரு பொழுதும் எங்களுடைய சமயத்தில் அப்படி இருந்தோம் அப்படி அந்த ஒரு இடைவெளியை அப்படி அவர்கள் மற்றவர்களுக்கு அந்த
அப்படிப்பட்ட விஷயங்கள் கூறவில்லை. யாராக இருந்தாலும் ஒரு அன்போடு ஒரு தாயினுடைய ஒரு ரூபத்திலிருந்து எல்லோருக்கும் பலனை கொடுத்தார். ஒவ்வொருவரும் அவர்கள் தாதி என்னுடைய தாதி என்று எண்ணும் அளவுக்கு கூறும் அளவுக்கு அந்த அன்பை கொடுத்தார். பாருங்க, அவங்க வெளியில் அவங்க சேவை செய்ய வெளியூருக்கு போனாலும் தனித்தனி குரூப்பை ஏற்படுத்தி இந்த மாதிரி இந்த டாபிக் பற்றி நீங்கள் மனன சிந்தனை பண்ணுங்கள், புருஷார்த்தம் செய்யுங்க அப்படின்னு அவர்கள் பொறுப்பு கொடுத்து விட்டு செல்வதுண்டு. எப்படி பெரியவர்கள் எங்கள் சேவைக்காக வெளியில் சென்றாலும் பின்னால் நாம் அலட்சியம் சுபாவம் அப்படி இருக்கக்கூடாது, நேரத்தை வீணடிக்கக்கூடாது. நாமும் நமக்குள் ஒன்றாக இணைந்து குழுக்களாக பிரிந்து புருஷார்த்தம் செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும் என்று ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு போவதுண்டு தாதி. வெளியில் சேவைக்கு சென்றாலும் ஞான சரோவருக்கு அவ்வப்பொழுது தாதி அடிக்கடி வருவதுண்டு. நான் பார்ப்பதுண்டு, நான் கவனித்ததுண்டு. தாதி ஹார்மனி ஹால்லேருந்து கிச்சன் பக்கம் அல்லது ரிசப்ஷன் பக்கம் அங்கே வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. அந்த ரோடினுடைய 2 பக்கமும் அந்த கார்டன் இருக்கின்றது. அவங்க நின்று கொண்டு அந்த கார்டனுடைய அந்த கார்டனில் இருக்கக்கூடிய இந்த செடி கொடிகள் மலர்கள் அதையும் உன்னித்து பார்ப்பதுண்டு. அதன் மீதும் கவனம் செலுத்துகிறார். பாருங்கள், எந்த ஒரு ஆத்மா பகவானை நினைத்து அன்பு செய்கின்றாரோ அப்படிப்பட்ட ஆத்மா இயற்கையும் அன்பு கொடுக்கிறார், இயற்கை மீதும் அன்பு வைக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே அந்த மரம் செடி கொடிகள் அங்கு நின்று கொண்டு அவ்வளவு ஆர்வத்தோடு அதனை பார்ப்பதுண்டு, அன்போடு பார்ப்பதுண்டு. கார்டன் விரிவுபடுத்துவதற்கு அதுக்காக தனியாக பட்ஜெட் ஏற்படுத்தி அந்த செலவையும் அவர் யஜ்யத்தில் எந்த ஒரு மறுப்பு சொல்லாமல் அதனையும் செய்வித்தார். இப்படி ஒவ்வொரு துறையிலும் அவர் சேவை செய்து வந்தார் என்று கூறலாம். தாதி எல்லாருக்கும் பழம் கொடுத்து டோலி கொடுப்பதுண்டு. அப்போது அனௌன்ஸ்மெண்ட் செய்து எல்லாரையும் வர வச்சு கொடுப்பதுண்டு. தாதியினுடைய லட்சியம் இருந்தது, நான் என்ன சாப்பிடுகின்றேனோ எல்லோருக்கும் நான் சில பழங்கள் எனக்கு கொடுக்கின்றார்கள் சாப்பிடன்னா நான் சாப்பிடுவது போல பழங்கள் மற்றவர்களுக்கும் நான் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு எல்லோருக்கும் அதனை கொடுப்பதுண்டு. பல முறை அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ண பிறகும் நிறைய சகோதரிகள் வர முடியாமல் சேவையில் பிஸியாக இருந்தாங்க. அப்போது தாதி கூறுவதுண்டு, இந்த டோலி இந்த பழங்கள் மிச்சம் இதை கையில் வச்சுக்கோங்க, யாரெல்லாம் வாங்கவில்லையோ அவர்களுக்கு பின்னால் கொடுங்க, அவங்க ஏன்னா சேவையில் பிஸியாக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. தாதியிடம் கூறுவதுண்டு, உங்கள் கையிலேருந்து அவங்க வாங்க வரலை அப்படின் போது ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தாதி கூறுவதுண்டு. அப்படி கிடையாது, நம்முடைய கடமை அன்போடு அனைவருக்கும் பாலனை செய்ய வேண்டும். நாம் தனிப்பட்ட யாரையும் அவருடைய குறைகளை பார்க்கக்கூடாது. பாபா என்ன கூறுகின்றாரோ பாபாவை பாருங்கள், அவர் கூறுவதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று உற்சாகம் அளிப்பதுண்டு. பாருங்கள், நாம் பகவான் என்னை கருவியாக மாற்றி என்னை இந்த பொறுப்பில் அமர வைத்திருக்கிறார். அவருடைய காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கின்றேன், சேவை செய்து கொண்டிருக்கின்றேன். அவர் அளித்த பொருளை யஜ்யத்தினுடைய சகோதரிகளுக்கு அளித்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த எண்ணம் தான் தாதிக்குள் இருந்தது. நான் பார்த்தேன், அவ்வளவு ஒரு உயர்ந்த பாலனை அனைவருக்கும் அளித்தார். அதன் காரணமாக மிகவும் ரொம்ப கடினமான சுபாவம் சம்ஸ்காரம் கொண்டவர்கள், சண்டை சச்சரவு செய்பவர்கள், அவர்களும் மாறிவிடுகின்றார்கள். வெகு சிறிது காலத்திலேயே அவங்களுக்குள்ள மாற்றம் ஏற்பட்டு மாறிவிடுகின்றார்கள். மழை பெய்யும் பொழுது தாதி அங்கே இந்த அருவிகள் வருது இல்லையா, அங்கே மவுண்ட் போகிற வழியில் வாங்க அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லி எங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போவதுண்டு.
அப்போது கிச்சனில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம், அதுக்குள்ளே பக்கோடா தயார் பண்ணி வைங்க. அப்போது மதுபன்வாசிகள் உடனடியாக தாதி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும், பாபா சொன்ன மாதிரி என்று அவர்கள் சொன்ன உடனேயே அங்கே பக்கோடாவாகட்டும் இல்லை அல்வாவாகட்டும் தயார் செஞ்சு எடுத்து வந்துடுவாங்க. தாதி திரும்பி வர்றதுக்குள்ளே எல்லாருக்கும் தயார் பண்ணி எடுத்து வந்துடுவாங்க. இந்த விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ஆனாலும் இதயத்தினுடைய அந்த அன்பு பாருங்கள், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பாலனை அளிக்கும் அந்த விஷயம், தாதியினுடைய அந்த விசேஷத்தன்மை நமக்கும் இந்த விஷயங்கள் நமக்கும் கற்றுக் கொடுக்கின்றது. நாம் கருவிகள், நான் எஜமானன் கிடையாது, நாம் ஒவ்வொருவரும் கருவிகள் என்பதை மனதில் வைத்து மிகவும் அன்போடு பாவனையோடு அனைத்து ஆத்மாக்களுக்கும் நாமும் பாலனை கொடுக்க வேண்டும். தாதியிடமிருந்து என்ன கற்றுக்கொண்டோமோ அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். தாதியினுடைய அந்த பர்சனாலிட்டி மூலமாக, அவர்களுடைய தொடர்பு மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு கற்றுக்கொள்ள கிடைத்தது.